ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் எந்த ஃபேஸ் பேக்கோ ஹேருக்கோ இல்லை எதுவுமே எந்த விதமான டிப்ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாமே இதே மூஞ்சி தான், இதே முகம் தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், இல்லை பேசிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிற வீடியோஸ் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் பேசுகிறதெல்லாம் பார்த்து. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்க போயிடலாம். ஸோ டிஸ்க்ளைமர் ஓவர். ஸோ காய்ஸ், ஐ ஹோப் சும்மாவே என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் பார்க்காதீங்க அப்படின்னு வேறு சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, எனக்கு நான் பேசுறது பிடிச்சி பார்க்குறவங்க இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். யூடியூப் அப்படின்ற ஒரு சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. நமக்கு எதுவுமே தெரியலையா, யூடியூப்பில் பாரு நமக்கு வரும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல இன்கம் கொடுக்குற ஒரு சோர்ஸாக நமக்கு யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய பேர் யூடியூப்குள்ளே வந்தாங்க. இந்த யூடியூப் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய யூடியூப் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் வந்து இப்போ அவங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸை டெவலப் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக யூடியூப்பை வந்து மாற்றிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த யூடியூபர்ஸ் எல்லாருமே, ஐ மீன் நான் சொல்கிறது வந்து 3 to 4 years 5 years பேக்லேருந்து யூடியூப் வச்சுட்டு இருக்கவங்க, 7 years அந்த மாதிரி யூடியூப் வச்சுட்டு இருக்கவங்க முக்கால்வாசி பேர் வந்து அவங்களோட பிஸ்னஸை லான்ச் பண்ணி 1 year 2 year சூப்பராக போயிட்டுருக்கு. லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க யூடியூபர்ஸ் வந்து கீர்த்தி ஸ்ரதா. ஸோ அவங்க வந்து இப்போ சாரீ பிஸ்னஸ் அவங்களே ஓனாக பிரிண்டட் சாரீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து சதீஷ் அண்ட் ஷண்மு, ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் ஷண்மு, அவங்களோட சேனல்ஸ் எனக்கு பிடிக்கும். இப்போ அவங்க வந்து அவங்களோட கிட்ஸ் நேமில் வந்து ட்ரெஸ் சுடிதார்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே ஓனாக ரெடி பண்ணி அந்த மாதிரி வித்துட்ருக்காங்க. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து சீதா விவேக், அவங்க அந்த சீதா அக்கா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்களோட மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். இவங்க இப்போ வந்து இவங்க இந்த குட்டீஸ்க்கான இந்த பாவாடை சட்டை சாரீஸ் அந்த மாதிரி அவங்களும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் லைக் தீபா அக்கா, அவங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் தமிழ் பியூட்டி டிப்ஸா அவங்க தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்களோட ஃபியான்சியோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து குர்த்திஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓகே. இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களோட அந்த யூடியூப்ல சம்பாதிச்சது இல்லாமல் அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸை வந்து யூடியூப்ல லான்ச் பண்ணி செம்மையாக போயிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஆக்டர் பிரசாந்த் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து அவரோட மார்க்கெட் வந்து டவுன் ஆகவே டவர்ஸ்னு சென்னை டி நகர் போகிற ரூட்ல அவ்வளோ பெரிய டவர் இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்ஸ். ஸோ அதை வச்சு அவர் லைஃப் லாங் அவருக்கு ஒரு இன்கம் வர சோர்ஸாக இருக்கலாம். ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம் வந்து நமக்கு தெரியும், அவங்களுக்கும் லைக் ஏஜ் ஆகிட்டே போக எல்லாருக்கும் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து அப்படியே மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நயன்தாரா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த ஃபெமினைன்ற பேட்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் அவங்களோட அந்த சீரம் அந்த மாதிரி நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் மேபி அவங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, இல்லை இவங்களே வந்து எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், சினியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னா கூட அவங்க இந்த பிஸ்னஸ் வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் இருக்கும். வந்து ஒரு வேளை மார்க்கெட் போயிடுச்சு, நம்ம இந்த ஃபீல்டில் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பிஸ்னஸ் லான்ச் பண்ணி அதோட இன்கம் வச்சு தான் அவங்க இன்கம் வரும் அப்படின்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறாங்க. லைக் யூடியூபர்ஸும் இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ யூடியூப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆஃப்லைனில் ஷாப்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களும் இதையெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் நம்மளோட பிஸ்னஸ் போட்டு ஆட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃப்லைனில் ஷாப்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களும் இப்போ யூடியூப்க்கு வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணி செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ, நம்ம வந்து பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு லைஃப் லாங் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா the one and only way is business.
ஸோ அந்த பிஸ்னஸ் இப்போ ஆஃப்லைனில் பண்ணுறதை விட ஆன்லைனில் லான்ச் பண்ணுறது இன்னும் சீக்கிரமாக வந்து அது டெவலப்பும் ஆகுது. இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆஃப்லைனில் போய் ஷாப் பண்ணுறதை விட ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுக்கு நிறைய கிரேசஸ் வந்துருக்கு. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். லைக் நமக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கிரேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் லைக் ஆன்லைனில் ஷாப் பண்ண ஆசைப்பட விட நிறைய பிஸ்னஸ் உருவாக்குறவங்களும் நமக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நானும் வந்து யூடியூப்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் ஐம் நாட் கெட்டிங் அ மானிட்டைசேஷன். பட் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு வந்து இப்போ என்னென்னா, நான் வந்து பொறுமையாக மானிட்டைஸ் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. நான் இன்னைக்கு இல்லைன்னா ஓகே இன்னும் ஒரு 4 மந்த் ஒரு 5 மந்த்தில் நான் மானிட்டைஸ் எலிஜிபிள் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் நான் அப்படியே மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ்னு எனக்கு ஒன்று தோணி நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ வந்து மேபி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்புறம் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பேன், அவங்கெல்லாம் வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, பட் என்னோட காம்படிட்டர்ஸ் அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் லைக் ஒரு வீட்லேயே 3-4 அந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நான் ஒரு 4 to 5 months நான் கொஞ்சம் லேட் பண்ண நிறைய காம்படிட்டர்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். என்னோடய வீடியோஸை 80 பேர் பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு என்னோடய ப்ராடக்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலை வாங்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு குட்டி பயம் இருக்குது. ஸோ என்னதாமோ சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி மீன்ஸ் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. லைக் இது எப்படி போகும், எப்படி வரும், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் தட். ஸோ த ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் ஹியர். நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் வந்து கிளாத்திங் சைடில் தான் இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குடி, இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக புழுங்கிட்டு இருந்தது. என்னோடய ஜாபை விட்டதுக்கு காரணம் கூட அதுதான். நான் வந்து ஓனாக வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் என்னோடய ஜாபையும் நான் விட்டது ஒரு 2 months கிட்ட ஆகுது. ஸோ நம்ம இன்னும் ஸ்டில் அப்படியே இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. நான் நின்னதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் ஒரு ஃப்ரெண்டாக ஆஸ் அ ஃபேமிலியாக என்னோட என் ஃபேமிலிக்கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் என் ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரெண்டாக ஃபேமிலியாக என்னை நம்பி என்னோடய வீடியோஸ் பார்க்குற உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். பட் எனக்குள்ளே வந்து ஒரு குட்டி பயம் இருக்குது. குட்டி இல்லை, ரொம்ப பெரிய பயம் இருக்குது. காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒன்று பண்ணி அது சொதப்பி போயிடுச்சுன்னா என்னால் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். அதில் லாஸ் ஆகி இன்னும் நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்குது. அப்படின்ட்டு என்னை நம்பி வாங்குவாங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு சின்ன பயம் இருக்குது. வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு நடுவில் ஓகே உங்ககிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் லான்ச் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னையும் நம்பி ஒரு 10 பேர் வாங்குவீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ த அனௌன்ஸ்மெண்ட் இஸ் ஐ ஸ்டார்டட் a new business now. அண்ட் அஃபிஷியலாக உங்களுக்கு ப்ராடக்டோட சீக்கிரமாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கும்னு நிச்சயமாக நினைக்கிறேன். பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் அவுட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ்லி அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய். நான் இந்த வீடியோ போட்டப்போ இவ்வளோ பயந்ததில்லை. எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது.